நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டேர் கொடுக்க போறேன். இப்பவே உங்க கிச்சனுக்கு போய் செக் பண்ணுங்க. நான் கேரண்டியா சொல்றேன். அங்க குறைஞ்சது 3, 4 பொருட்கள் கண்டிப்பா இருக்கும். மெடிக்கல் ரிசர்ச் படி அவை விஷம் வகையில வர்றவை. அதுல ஒரு பொருள் அப்படின்னா, அதோட வெறும் 5, 6 தானியங்கள் சாப்பிட்டாலே நீங்க நேரா ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலை வரும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போறது 7 சாப்பாட்டு பொருட்கள் பற்றி. அவை உங்களுக்கு விஷமான ஆனவை. என்ன ஆனாலும் அவைகளை தவிர்க்கணும். அதனால இந்த வீடியோவ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஏன்னா 6வது 7வது உங்க உண்மையாவே அதிர்ச்சி கொடுக்கும். சரி, இன்னைக்கு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க, எந்த நகரத்துலேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அப்பதான் நம்ம டெய்லி ஆன் சேனல் எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு எனக்கு தெரியும். நண்பர்களே, உங்களுக்கு டாக்ஸிக் அதாவது விஷமாக இருக்கக்கூடிய முதல் பொருள் பார்த்தீங்கன்னா பச்சை உருளைக்கிழங்கு தான். அதாவது மேலே பச்சையா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. நீங்க அடிக்கடி பார்த்துருப்பீங்க, சில உருளைக்கிழங்குகள் முழுக்க பச்சையா மாறிடும். இல்லாட்டி அது ஒரு பகுதி மட்டுமே பச்சையா இருக்கும். இந்த பச்சை நிறம் உண்மையிலேயே குளோரோஃபில் காரணமா வருகிறது. அது தனியா தீங்கு தரக்கூடியது இல்ல. ஆனா உருளைக்கிழங்கு பச்சையா மாறும்போது அதோடு சேர்ந்து இன்னொரு விஷயம் உருவாகும், சொலானைன். சொலானைன் ஒரு நியூட்ரோடாக்சின். இது நம்ம நர்வஸ் சிஸ்டமை நேரா தாக்கும். நீங்க இதை அதிக அளவில் எடுத்துட்டீங்கன்னா கடுமையான வாந்தி உணர்வு, வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி மாதிரி பிரச்சனைகளும் வரும். மிகவும் மோசமான நிலைகள்ல பாரலிசிஸ், கோமா இல்லையெனில் உயிரிழப்பு கூட நடக்கலாம். 1899ல ஜெர்மனில பச்சை உருளைக்கிழங்கு சாப்பிட்டதால கிட்டத்தட்ட 56 சோல்ஜர்ஸ் உடம்பு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி 1918ல ஸ்காட்லாண்டில் 5 வயசு குழந்தை ஒருத்தருக்கு சொலானைன் பாய்சனிங் காரணமாக உயிரிழப்பு ரிப்போர்ட் ஆயிருக்கு. 1984 கூட கனடாவில் 61 ஸ்கூல் சில்ட்ரன் மற்றும் டீச்சர்ஸு பேக்டு கிரீன் பொட்டேட்டோ சாப்பிட்டதால பாய்சனிங் ஆயிருக்கு. பல மெடிக்கல் ஸ்டடீஸ் படி பாடி வெயிட் 1 கிலோவுக்கு 2 முதல் 5 மில்லிகிராம் சொலானைன் கூட டாக்ஸிக்காக இருக்கலாம். சாதாரணமாக உருளைக்கிழங்கு சொலானைன் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் டாக்ஸிட்டி வரணும்னா சுமார் 30லேருந்து 35 கிலோ சாதாரண உருளைக்கிழங்கு சாப்பிடணும். அதை போல் ஒரு நேரத்தில் யாரும் சாப்பிட முடியாது, சாத்தியமும் இல்லை. ஆனால் பச்சை உருளைக்கிழங்குல விஷயமே வேற. ஏன்னா அதில் சொலானைன் 50 முதல் 100 மடங்கு அதிகமாக இருக்கும். அதாவது 2, 3 சின்ன பச்சை உருளைக்கிழங்குகள் கூட ஒரு பெரியவங்க மனிதருக்கு டாக்ஸிக் ஆகலாம், அதாவது விஷமாக மாறலாம். குழந்தைகளுக்கு இதை விட குறைவான அளவே ஆபத்தானது தான். அதனால உருளைக்கிழங்கு முழுக்க பச்சையா இருந்தா அதை தயவு செஞ்சு தூக்கி எறிஞ்சிடுங்க. ஒரு பகுதி மட்டும் பச்சையா இருந்தா அந்த பகுதியை வெட்டிட்டு சாப்பிடுங்க. ரெண்டாவது விஷயமா இருக்கக்கூடிய பொருள் ஜாதிக்காய், அதாவது நட்மெக்னு சொல்லுவாங்க. ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா கரம் மசாலால வரும், நிறைய ரெசிபீஸ்ல பயன்படுத்தப்படும். ஆனால் அதுக்குள்ள ஒரு ஆக்டிவ் காம்பவுண்ட் இருக்கு, மைரிஸ்டிசின் சொல்லுவாங்க. இந்த மைரிஸ்டிசின் பாடிக்குள்ளே பிரேக் டவுன் ஆகும்போது இது நம்ம நர்வஸ் சிஸ்டமை பாதிக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டாக மாறுது. வெறும் 5 கிராம் நட்மெக் பவுடர், அதாவது ஜாதிக்காய் பவுடரில், அதாவது ஒரு சின்ன ஸ்பூன் அளவு எடுத்தாலே டாக்ஸிக் சிம்டம்ஸ் ஆரம்பிக்கலாம். 10 கிராம் எடுத்தால் சிம்டம்ஸ் இன்னும் சிவியர் ஆகும். அதை விட அதிகமாக எடுத்தால் அது உயிருக்கே ஆபத்தாகலாம். ஒரு கிளினிக்கல் ரிப்போர்ட் படி 23 வயது காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களுக்கு நட்மெக் டாக்ஸிட்டி காரணமாக உயிரிழப்பு கூட நடந்திருக்கு. அதுவும் மட்டும் இல்லை, டிக்டாக்ல கூட ஒரு நட்மெக் சேலஞ்ச் வைரல் ஆயிருக்கு. அதில் 14 வயசு பெண் குழந்தை ஒருத்திய எமர்ஜென்சிக்கு கூட அட்மிட் பண்ண வேண்டிய நிலை வந்திருக்கு. காரணம் வெறும் 21 கிராம் நட்மெக் சாப்பிட்டது தான். நட்மெக் டாக்ஸிட்டி சிம்டம்ஸ் பொதுவாக இதை சாப்பிட்டதுக்கு 1 மணி நேரம் முதல் 6 மணி நேரத்துக்குள்ளே ஆரம்பிக்கும். சில நேரங்களில் 72 மணி நேரம் வரை நீடிக்கலாம். நம்ம சாதாரணமாக ஜாதிக்காயை மசாலாவா இல்லாட்டி கொஞ்சம் அளவில் ரெசிபீஸில் பயன்படுத்துறது பாதுகாப்பானது தான். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது மெடிசன் மாதிரி இல்லாட்டி சப்ளிமெண்ட் மாதிரி பயன்படுத்துனீங்கன்னா 5 கிராமுக்கு மேலே ஒருபோதும் எடுத்துக்காதீங்க. மூணாவது பொருள் சொல்லட்டுமா? கசப்பான பாதாம். அதாவது கசப்பான பாதாம்ங்கிறது மார்க்கெட்டில் 2 வகை பாதாம் கிடைக்கும். ஒன்று ஸ்வீட் ஆல்மண்ட்ஸ், நம்ம சாதாரணமாக சாப்பிட்றது. இன்னொன்று பிட்டர் ஆல்மண்ட்ஸ், சில ஆயுர்வேத மருந்துகள் இல்லாட்டி ஆயில்ஸுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா கிராசரி ஸ்டோரில் நம்ம வாங்குறது ஸ்வீட் ஆல்மண்ட்ஸ் தான். அது பாதுகாப்பானது தான். ஆனால் சில சமயம் அதுக்குள்ளே கசப்பான பாதாமும் கலந்துருக்கும். இந்த கசப்பான பாதாமுக்குள்ளே ஒரு டாக்ஸின் இருக்குது, அமிக்டாலின். இந்த அமிக்டாலின் பாடிக்குள்ளே போனதும் ஹைட்ரஜன் சயனைடாக மாறும். இது உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான விஷயங்களில் ஒன்று. பல மருத்துவ ஆய்வுகள் சொல்கிறது என்னென்னா, வெறும் 6 முதல் 10 கசப்பான பாதாம் ஒரு பெரியவங்களுக்கு சிவியர் பாய்சனிங் கொடுக்க முடியும். குழந்தைகளுக்கும் கூட இது உயிருக்கு ஆபத்தாகலாம். அதனால் பாதாம் சாப்பிடும்போது கொஞ்சமாவது கசப்பாக சுவை இருந்துச்சுன்னா உடனே அதை சாப்பிடாதீங்க. எப்போதுமே நல்ல குவாலிட்டியான ட்ரஸ்டட் பிராண்ட் ஸ்வீட் ஆல்மண்ட்ஸ் மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க. 4வது விஷயம் சொல்லட்டுமா? ஆப்பிள் மற்றும் செரி விதைகள்.
நாம் ரொம்ப ஆசையாக சாப்பிட்ற ஆப்பிள், செர்ரி பழங்களோட விதைகளுக்குள்ளேயும் அதே அமிக்டாலின் இருக்குது. அதாவது கசப்பான பாதாமில் இருக்கும் அதே விஷயம். அதனால இந்த விதைகளை நசுக்கி இல்லாட்டி கடிச்சு சாப்பிட்டாலோ பாடிக்குள்ள ஹைட்ரஜன் சயனைட் உருவாகலாம். ஒரு ஆப்பிள் விதையில் சுமார் 6 மில்லிகிராம் அமிக்டாலின் இருக்கும். சைனடோட லெத்தால் டோஸ் 50 முதல் 200 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கும். அதனால சில சமயம் தவறுதலாக ஆப்பிள் விதை வாய்க்குள்ளே போய் கடிச்சிட்டாலும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் தொடர்ந்து இந்த விதைகளை கடிச்சு சாப்பிட்றீங்கன்னா அல்லது ஷேக்ஸில் ஆப்பிள் போடும்போது விதைகளும் சேர்ந்து அரையப்பட்டா அல்லது ஜூஸ் எடுக்கும்போது விதைகளும் சேர்த்து மிக்ஸ் ஆகிட்டா இந்த சைனைட் கொஞ்சம் கொஞ்சமாக பாடிக்குள்ளே சேர ஆரம்பிக்கும். செர்ரி விதைகள்லையும் அமிக்டாலின் இன்னும் அதிக அளவில் இருக்கும். 1 கிராமுக்கு சுமார் 3.9 மில்லிகிராம் வரை இருக்கலாம். அதனால் ஆப்பிள் சாப்பிடும்போது விதைகளை ஒருபோதும் சாப்பிடாதீங்க. தவறுதலாக விழுங்கிட்டாலும் பெருசாக பிரச்சனை இல்லை. ஏன்னா முழு விதை உடம்புக்குள்ளே சரியாக ஜீரணமாகாது. ஆனால் விதையை கடிச்சு சாப்பிடக்கூடாது. செர்ரி விதைகளை மட்டும் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. ஸ்மூத்தியோ ஷேக்கோ இல்லை ஜூஸ் செய்யறதுக்கு முன்னாடி ஆப்பிள் விதைகளில் முதல்ல எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். அப்போ தான் விதைகளுக்குள்ளே இருக்கும் விஷமான பொருள் உங்கள் உடம்புக்குள்ளே போகாமல் தடுக்க முடியும். 5வது பொருள் என்னன்னு பார்க்கலாமா? ராஜ்மா பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பச்சையாக இல்லாட்டி அரைவேக்காடாக சாப்பிட்ற ராஜ்மா பீன்ஸ். அதாவது ராஜ்மாவுக்குள்ள லெக்டின் என்ற ஒரு விஷப்பொருள் இருக்கும். வெறும் 5 முதல் 6 ராஜ்மா தானியங்கள் பச்சையாக சாப்பிட்டாலே கடுமையான பாதிப்பு வரலாம். நம்மள யாராவது பச்சையான ராஜ்மா நேரடியாக சாப்பிட மாட்டோம் தான். ஆனால் இதில் மிகவும் ஆபத்தான விஷயம் என்னென்னா, சில சமயம் ராஜ்மா நல்லா வேகாது. அந்த பீன்ஸு சரி ஏன் வீணாகணும்னு நினைப்போம். ஆனால் அதுதான் ஆபத்து. கொஞ்சம் கூட பச்சையாக இருந்தால் ராஜ்மாவோட லெக்டின் அளவு 5 மடங்கு வரை அதிகரிக்கலாம். அதாவது அரவேக்காடு ராஜ்மாவை விட முழுக்க ராவாக இருக்கிற ராஜ்மாவை விட அதிகம் ஆபத்தானது. அதனால ராஜ்மா பீன்ஸ் எப்போதும் 1 மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரம் வரை தண்ணீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்ல தீயில நல்லா வேக வைக்கணும். இன்னும் நல்லதுன்னா ப்ரெஷர் குக்கில் வேக வைக்கலாம். அப்போது ராவாகவே இருக்காது, பிரச்சனையும் இருக்காது. வேறு விதமாக சமைச்சாலும் ராஜ்மா பீன்ஸ் முழுமையாக வெந்திருக்குதான்னு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அரவேக்காடு ராஜ்மா ஒருபோதும் சாப்பிடாதீங்க. இப்போ நண்பர்களே, 6வது விஷயம் கேட்டால் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஆமாங்க, 6வது விஷயம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் ரைஸ். அதே ப்ரௌன் ரைஸ் தான் நம்ம ஒயிட் ரைஸை விட அதிகம் ஹெல்த்தின்னு நினைக்கிறோம். உண்மையிலே அது நல்லது தான். நான் ப்ரௌன் ரைஸ் கேட்டது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் அதை தவறான முறையில் பயன்படுத்துனீங்கன்னா அது ஆபத்தாக மாறலாம். ப்ரௌன் ரைஸ்குள்ளே அர்சானிக் அளவு ஒயிட் ரைஸை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். அர்சனிக் ஒரு விஷப்பொருள். அது கார்சினோஜெனிக், அதாவது கேன்சர் உருவாக காரணமாக இருக்குது. உண்மையிலேயே அரிசி பயிரிடும்போது பயன்படுத்தப்படும் ஃபர்டிலைசர்ஸ் மற்றும் பெஸ்டிசைட்ஸில் அர்சனிக் அதிகமாக இருக்கும். மற்ற பயிர்களை விட அரிசி இதை அதிகமாக உறிஞ்சிக்கும். அதனால் இதில் அர்சனிக் அளவு அதிகமாக இருக்கும். ஒயிட் ரைஸில் ப்ராசஸிங் போது கொஞ்சம் அர்சனிக் நீங்கிடும். ஆனால் ப்ரௌன் ரைஸில் அவுட்டர் பிராண்ட் லேயரில் இருக்கும். அதனால் அர்சனிக் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். இதில் மிகவும் ஆபத்தான விஷயம் என்னென்னா, அர்சனிக் உடம்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டே போகும். தினமும் சிறிய அளவில் எடுத்தாலும் அது ஒரு கட்டத்தில் அதிகமாகி பெரிய பிரச்சனை வரலாம். அதனால் அரிசி சமைக்கிறதுக்கு நல்லா சுத்தமான தண்ணீரில் 4லேருந்து 5 முறை கழுவுங்க. இன்னும் நல்லதுன்னா கொஞ்சம் நேரம் தண்ணீரில் ஊற வச்சு அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு புதிய தண்ணீரில் சமைக்கலாம். அதனால் அர்சனிக் கொஞ்சம் குறையும். நீங்கள் தினமும் ரைஸ் சாப்பிட்றவங்கன்னா ப்ரௌன் ரைஸ் மற்றும் ஒயிட் ரைஸ் ரெண்டையுமே மாற்றி மாற்றி சாப்பிடுங்க. தினமும் ப்ரௌன் ரைஸ் மட்டும் சாப்பிடாதீங்க. ஒரு நாள் ப்ரௌன் ரைஸ், அடுத்த நாள் ஒயிட் ரைஸ், அப்படி சாப்பிடுங்க. இப்படி மாறி மாறி சாப்பிட்டா பிரச்சனை வராது. இப்போ நண்பர்களே, கடைசி மற்றும் மிகவும் அதிர்ச்சி தரும் பொருள் பார்க்கலாமா? மஞ்சள். ஆமாங்க, மஞ்சள் இந்திய கலாச்சாரத்தில் கோல்டன் ஸ்பைஸ்ன்னு சொல்லப்படும். எல்லா நோய்க்கும் மருந்துட்டு நம்பப்படும் அதே மஞ்சள் தான். ஆனால் அதே மஞ்சளை தவறான முறையில் எடுத்தால் அது மிகவும் ஆபத்தாக மாறலாம். சமையலில் நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் மஞ்சள் இல்லாட்டி பாலில் தண்ணீரில் கலந்து குடிக்கும் சிறிய அளவு மஞ்சள், இது எல்லாமே பாதுகாப்பானது தான். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மையிலேயே அது நன்மை தரக்கூடியதும் கூட தான். ஆனால் இப்போ ஒரு ட்ரெண்ட் என்னென்னா, மக்கள் மஞ்சளை இயற்கை வடிவில் எடுத்துக்கொள்ளாமல் ஹைடோ சப்ளிமெண்ட்ஸாக எடுத்துக்கிறாங்க. கர்குமின் கேப்சியூல்ஸ், டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் இப்போ மார்க்கெட்டில் எளிதாக கிடைக்குது. அமெரிக்காவில் ட்ரக் இன்டியூஸ் லிவர் இன்ஜுரி நெட்வொர்க்கு 10 கன்ஃபார்ம் கேசஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. அதில் மஞ்சள் சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்தால் சிவியர் லிவர் டேமேஜ் ஏற்பட்டது. ஒரு கேஸில் 36 வயசு பெண்ணோட பிலிரூபின் 19 வரைக்கும் போயிருந்தது. ALT 13-19 வரைக்கும் போயிருக்கு. மற்றொரு கேஸ் பேஷண்ட்டுக்கும் அக்யூட் லிவர் ஃபெயிலியர் மற்றும் ஹெப்படோனல் சிண்ட்ரோம் வரை ஏற்பட்டிருக்கு. அதாவது லிவர், கிட்னி ரெண்டுமே செயலிழக்க ஆரம்பிச்சிருக்கு.
அதனால் ஒரு சிட்டிகை இல்லாட்டி அரை ஸ்பூன் மஞ்சளை பால் இல்லாட்டி தண்ணீரில் கலந்து குடிக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் ஹை டோஸ் டர்மரிக் சப்ளிமெண்ட்ஸ் நீண்ட காலம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஆபத்தாக மாறலாம். உங்களுக்கு ஃபெட்டிக்கு, டார்க் யூரின் அல்லது தோல் மஞ்சளாக மாறுறது போன்ற அறிகுறிகள் தெரிஞ்சால் உடனே டாக்டரை சந்திச்சிருங்க. அந்த சப்ளிமெண்ட்டையும் உடனே நிறுத்தணும். நண்பர்களே, இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த 7 விஷயமான உணவுகள். இந்த எல்லா விஷயங்களும் தப்பிக்கிறது கடினமே இல்லை. கொஞ்சம் அவேர்னஸ், கொஞ்சம் ப்ரிகாஷன் இருந்தாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதில் புதுசாக ஏதாவது தெரிஞ்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் வீட்டில் இருக்கும் குடும்பத்தினர் இன்னும் கவனமாக இருந்து அவங்களோட உடல்நலத்தை நல்லா பார்த்துக்கிட்டோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம டெய்லி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு புதிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நான் உங்களை அடுத்த புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் உடல்நலத்தை கவனிச்சுக்கோங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. தினமும் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தா